ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்யூச்சர் லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிலர் ஃபேமிலி வந்துட்டு சுலபமாகவும் வேகமாகவும் எப்படி சேவ் பண்ணுறாங்க சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னோட ரிசர்ச்சில் நான் ஓனாக கண்டுபிடிச்ச விஷயங்க. 10க்கும் மேற்பட்ட ஃபேமிலி கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. நம்மளில் பலருக்கு வந்துட்டு சந்தேகம் இருக்குங்க, சில ஃபேமிலியில் எப்படி இவங்க வந்துட்டு இந்த அளவுக்கு சுலபமாகவும் வேகமாகவும் வந்துட்டு சேவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான வந்துட்டு காரணத்தை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு கடன் இருக்கவே இருக்காதாங்க. அடுத்தவங்க கிட்ட வாங்குறது மட்டும்தான் கடன் கிடையாது. இப்போ ஹவுஸ் லோன் ஆகட்டும், எஜுகேஷன் லோன் ஆகட்டும், இதுவும் கடன் தாங்க. இல்லை நான் வந்துட்டு இஎம்ஐ தான் பே பண்ணிகிட்ருக்கேன், டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாலும் இதுவும் கடனுக்கு அடுத்தது தாங்க வரும். இதுவும் கடனில் சேர்ந்தது தான் வரும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கடன் இருக்கவே இருக்காதாங்க. இந்த மாதிரி கடன் இல்லாதப்போ நாங்கள் வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவே வந்துட்டு சேவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்கவே இருக்காதாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்துட்டு ட்ரிங்க் பண்ணுறதாகட்டும், ஸ்மோக் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்காதாங்க. பேட் ஹேபிட் எதுவுமே இருக்காதான். இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணுற வீட்டில் வந்துட்டு அந்த அளவுக்கு அமௌண்ட் சேவ் பண்ண முடியாது. ஸோ அவங்க ட்ரிங்க் பண்ணுறதுலேயும் வந்துட்டு பாதி அமௌண்ட் ஒயின் ஷாப்லேயே கொண்டு போய் கொடுத்துருவாங்க. ஸோ பாதி அமௌண்ட் அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கேவும் அவங்களுக்கு அமௌண்ட் பத்தாதுங்க. இப்போ ஸ்மோக் பண்ணுறதால வந்துட்டு ஹெல்த் இஷ்யூ வரலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காதாங்க. இந்த மாதிரி கெட்ட பழக்கம் இல்லாமல் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக வந்துட்டு அமௌண்ட் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு தேவையில்லாத வந்துட்டு செலவு செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குறதுக்காக இருக்கட்டும், ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட் ஆன்லைன் அந்த மாதிரி ஏதாச்சும் பார்க்கும்போது கூட நாங்கள் அந்த பொருள் தேவையான பொருளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஒரு டைமுக்கு 4 டைம் யோசிப்போம். இதுக்கு தேவையானதாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வாங்குவோம். தேவையில்லாத பொருளை வாங்கி நாங்கள் குவிக்க மாட்டோம். மொத்தத்தில் சொல்லப்போனால் தேவையில்லாத செலவு நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ நம்ம மந்த்லி பட்ஜெட் போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பட்ஜெட் போடும்போதும் சரி, வரவு செலவு கணக்கு எழுதும் போதும் சரிங்களா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து தான் வந்துட்டு இந்த பட்ஜெட் போடுறதா இருக்கட்டும், வரவு செலவு கணக்கு பார்க்குறதா இருக்கட்டும், 2 பேரும் சேர்ந்து தான் செய்வாங்களாம். அப்படி செய்யும்போது தான் வந்துட்டு அவங்களுக்குள்ள சண்டை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுறதால வந்துட்டு தேவையில்லாத வந்துட்டு பொருள் நாங்கள் வாங்குறது கிடையாது, அதில் வந்துட்டு நாங்கள் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ இதனால் எங்களுக்கு வந்துட்டு சண்டை வர்றதில்லை. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுறதுனால வந்துட்டு இந்தந்த பொருளுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் பட்ஜெட் போடுறதால எங்களால் வந்துட்டு ஈஸியாகவே வந்துட்டு அமௌண்ட் சேவ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவே வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் மட்டும் பட்ஜெட் போட்டு அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒய்ஃப் வந்துட்டு வேறு ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, அந்த பொருளுக்காண்டி வாங்கி கொடுக்க சொல்லி கேட்குறாங்க அப்படின்னும் போது அந்த பட்ஜெட்டில் அதுக்கான அமௌண்ட் அவங்க வந்துட்டு ஒதுக்கியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்நேரம் சண்டை தான் வரும். ஸோ அதனால் வந்துட்டு ஃபேமிலி பட்ஜெட் பிளான் பண்ணும்போதும் சரி, வரவு செலவு கணக்கு எழுதும் போதும் சரி, 2 பேரும் சேர்ந்து எழுதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்துட்டு வேலைக்கு போகிறவங்களா தான் இருப்பாங்க, வேலைக்கு போகிறவங்களா தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஒருத்தவங்க வேலைக்கு போகிற அமௌண்ட்டை வச்சு ஃபேமிலியை ரன் பண்ணிப்பாங்க. சாப்பாட்டு செலவுக்காகட்டும், குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறது வர்றது, மற்ற எல்லா செலவும் வந்துட்டு ஒருத்தவங்க சேலரியில் வந்துட்டு செலவு பண்ணிக்கிட்டும் இன்னொருத்தவங்க சேலரியை அப்படியே சேவ் பண்ணிக்கிட்டும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க.
இப்படி பண்ணும்போது வந்துட்டு ரொம்பவேவும் வந்துட்டு சுலபமாக எங்களால் அமௌண்ட் வந்துட்டு சேவ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட குழந்தைகள் எல்லாருமே வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிறாங்களாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் ரொம்பவே நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, எங்கள் குழந்தைங்களும் ரொம்பவே நல்லாவே படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எக்ஸ்ட்ரா வந்துட்டு நாங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸு, டியூஷன் இந்த மாதிரி நாங்கள் அனுப்பிப்போம். இந்த மாதிரி அனுப்புறதால வந்துட்டு ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் எங்களால் வந்துட்டு சேவ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 1 இயருக்கு மினிமம் 1 லட்ச ரூபாய் நாங்கள் வந்துட்டு ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்தா எங்களுக்கு வந்துட்டு செலவாகுது. ஸோ நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறதால மினிமம் 1 லேக் வரைக்கும் எங்களால் வந்துட்டு 1 இயருக்கு சேவ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஃபேமிலியில் இருக்கிறவங்க ரொம்பவே பாசிட்டிவ் மைண்டோடு தான் இருப்பாங்களாங்க. இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வந்துட்டு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூ ப்ராப்ளமும் வராது, நாங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கோம், நாங்கள் நல்லாவே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் மைண்டோடு தான் இருப்பாங்களா. எங்களால் வந்துட்டு இந்த அளவுக்கு அமௌண்ட்டு சேவ் பண்ண முடியும், கண்டிப்பாக நாங்கள் சேவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் மைண்டில் தான் இருப்பாங்களாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களாலேயும் வந்துட்டு சுலபமாகவும் வேகமாகவும் வந்துட்டு அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும். இது என்னோட சொந்த ரிசர்ச்சில் நான் கண்டுபிடிச்ச விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.